ஷார்ட் நம்பர் 104. ஒருவேளை சம்ஸ்காரங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் சேரவில்லை என்றால் என்ன நடக்கும்? बोल बाप दादा शिक्षाएं देते रहते हैं कि आपस में संस्कार मिलाओ। பலே பாப்பதாதா எப்பொழுதும் இந்த படிப்பை படிப்பிக்கிறார், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க இந்த சம்ஸ்காரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ऐसी शिक्षा देते देते कितने साल गुजर गए? இப்படி இந்த படிப்பை படிப்பித்து படிப்பித்து எத்தனை வருஷம் கடந்து விட்டது? 70 साल हो गए। 70 வருடம் ஆகிவிட்டது. लेकिन संस्कार मिला है कि और ही टकराते जा रहे हैं? இல்லனா அதுல இந்த சம்ஸ்காரங்கள் இணைந்து விட்டதா, இல்லையானால் இன்னும் மோதி கொள்கிறதா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் தராங்க, இன்னுமே அதிகமாக மோதி கொள்கிறது. तो बाप दादा भी आपके इस पार्ट को देख करके मुस्कुराते रहते हैं। எனவே பாப்தாதாவும் உங்களுடைய இந்த பாட்டை பார்த்து விட்டுட்டு சிரித்து கொண்டே இருக்கிறார். कि आप सबने तो जैसे गांठ बांध ली எப்படின்னா நீங்க எல்லாரும் ஒரு முடிய போட்டுக்கினீங்க, कि हम संस्कार नहीं मिलने देंगे। அதாவது நாங்க இந்த சம்ஸ்காரங்களை இணைக்க விட மாட்டோம். हैं? और बाप दादा क्यों मुस्कुराए रहे हैं? பிறகு பாப்தாதா ஏன் சிரிக்கிறார்? नहीं, बाप दादा इसलिए मुस्कुराए रहे हैं कि आगे जो भयंकर पार्ट आने वाला है பாப்தாதா ஏன் சிரிக்கிறாருன்னா, இப்போ முன்னால் வரக்கூடிய ஒரு பயங்கரமான பார்ட் இருக்குதுல்ல, धर्मराज का, தர்மராஜனுடையது. वह सबको सीधा कर देगा। அவர் அனைவரையும் ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுவாரு.